தமிழகத்தில் தொடர்ந்து இந்து மத நம்பிக்கை மிக 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 புண்படுத்தப்படுகிறது என்பதற்கு ஒன்று, பினராயி விஜயன் பெரியார் விஜயனாக மாறி ஸ்டாலினை உலக ஐயப்ப பக்தர்களின் மாநாட்டிற்கு கூப்பிட்டு இருக்கிறார். ஸ்டாலின் இங்கே நாம இந்து நிகழ்வுகளுக்கு எதுலுக்குமே வந்தது கிடையாது. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போனது கிடையாது. தமிழ்நாட்டில் 35,000 கோயிலுக்கு மேலே இருக்கு, ஒரு கோயிலுக்கும் போனது கிடையாது. ஆனால் அங்கே ஐயப்ப பக்தர்களின் கூட்டத்திற்கு பினராயி விஜயன் கூப்பிட்டாருன்றதுக்காக போறாருன்னா அப்போ இது என்ன நம்பிக்கை? எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. ஆனால் உங்களுக்கு ஓட்டுன்னு வரும்பொழுது ஸ்டாலின் அவரோட மகன் சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படின்னு இந்து தர்மத்திற்கு எதிராக பேசினார். அதையும் அவர் கண்டிக்கலை. தொடர்ந்து இந்து தர்மத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ கண்டிக்கலை. ஆனால் எப்படி எந்த தார்மீக உரிமையில் அவர் ஐயப்ப மாநாடுக்கு போவார்னு நான் கேட்குறேன். அதனால் இது உண்மையிலேயே இந்துக்களின் மன உணர்வை மத உணர்வை உதாசீனப்படுத்துவது. எல்லாத்திற்கும் மேலே இப்போ வன்னிய அரசு ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். நான் கடுமையான எனது கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். எல்லா இந்து தர்மத்தை போற்றுகின்ற எல்லா மக்களின் சார்பாக நானும் அந்த இந்து தர்மத்தை மிக மிக தீவிரமாக போற்றும் பக்தை என்ற வகையில், அதுக்காக நான் மற்ற மதத்தை என்னைக்குமே உதாசீனப்படுத்துறது கிடையாது. ஆனால் ராமனை பிராமணர்களுக்காக ஒரு பழங்குடியினரை கொன்னார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி ஏதோ பக்கத்துல இருந்து பார்த்தாரு. நீ என்னன்னு கேட்டாராம். உடனே அவன் ஏதோ சொன்னாராம். உடனே ஒரு பழங்குடியினர்னு உடனே நான் கொன்னுவேன், உள்ள ரத்தம் அவங்க மேலே படணும், நான் கொல்றேன்னு கொன்னாராம். இவர் பக்கத்துல இருந்து பார்த்தாரு. அப்போ இப்போ ராமனை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்போ ராமன் நம்புறீங்க. ஆனால் அந்த ராமன் சபரிக்கு பழம் கொடுத்த பழத்தை வர பழங்குடி பெண். அவ வானர இயக்கத்தை சேர்ந்த அனுமனுக்கு ஒரு கூட இருந்தாரு, விபீஷணனுக்கு உதவி செஞ்சாரு. ஆக நீங்க என்ன பேசுறீங்க? ஆக ஒரு சமதர்ம தர்மத்தை உடையவன் ராமன், சமூக நீதியை காப்பாற்றிய தலைவன் ராமன். இன்னைக்கு அவரை பத்தி பேசுற தார்மீக உரிமையில் நான் கேட்கிறேன். ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்லை உங்களுக்கு. ஸ்டாலின் அரசுக்கு ஆணவ கொலைகளை தடுக்க துப்பில்லை. அதை வச்சுக்கிட்டு நீங்க ராமனை ஆணவ கொலையை தடுக்க முடியாதது காரணம், ஆணவ கொலைக்கு காரணம் சனாதன தர்மமா ராமனா? நீங்க உங்க ஆட்சி அது சட்டம் ஏன் கொண்டு வரல? சட்டம் கொண்டு வர்றதுக்கு ராஜஸ்தான்ல சட்டம் இருக்கு, யூபி ஹரியானால என்ன சட்டம் இருக்கு தெரியுமா? ஆணவ கொலை நடந்ததுன்னா ஃபாஸ்ட் கோர்ட் ஸ்பெஷலா அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்ன்ற சட்டம் இருக்கு. ஆனா நீங்க ஆளுகின்ற ஒரு மாநிலத்துல அங்க இளைஞர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். அங்க போய் கூட பார்க்க உங்களால முடியாது. ஆனா ஆணவ கொலைக்கு ராமன் காரணம், இந்து தர்ம காரணம்னு என்ன ஆணவத்தோடு பேசுகிறீர்கள்? ஒரு ஓட்டு கூட இந்த இந்தி கூட்டணிக்கு விழக்கூடாதுன்னு நான் சொல்றேன். ராமனை கும்பிடுபவர்கள், இந்து தர்மத்தை போற்றுபவர்கள் ஒரு ஓட்டு கூட விழக்கூடாதுன்னு நான் சொல்றேன். நான் கோரிக்கையாகவே வைக்கிறேங்க. சும்மா இந்து மதத்தை போட்டு பிராமணர்களுக்காக ராமன் பழங்குடியினரை கொன்னாருன்னு சொன்னா என்ன பேசுறீங்க நீங்க சொல்ற? ஆக இது மிக மிக மோசமான ஒரு கருத்து. ஆணவ கொலை தடுக்கிறதுக்கு உங்க ஸ்டாலின் போய் போராட்டம் நடத்துங்க. கூட்டணிக்காக கூல கும்பிடு போட்டுட்டு உட்கார்ந்து இருக்காதுங்க. ஆக கூட்டணிக்காக எதை வேணாலும் செய்வேன், ஆனா ராமனை நான் நிந்திப்பேன்னா ஸ்டாலின் போய் போராட்டம் நடத்துங்க. ஆணவ கொலை ஏன் நடக்குது? முற்றிலுமாக ஆணவ கொலை நடப்பதற்கு இந்த மாநில அரசின் அஜாக்கிரதை தான் காரணம், சட்ட ஒழுங்கு தான் காரணம், ஆணவ கொலைக்கு ஸ்டாலின் அரசு தான் காரணம். அழுத்தி சொல்லுவேன், என்னைக்கோ உள்ள ராமன் காரணமா ஸ்டாலின் காரணம் இல்லையா? அதனால இது பொறுத்து கொள்ள முடியாத ஒன்று என்பதை நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன். சமூக நீதி காத்தார். நீங்க ராமாயணத்தை முழுசா படிங்க, அவ்வளவு சீக்கிரம் அது நீங்க படிங்கப்பா. நான் கொடுக்கறேன் ஒரே நிமிஷத்துல சொல்ல. ராமன் நான் நீங்க சொல்லி கேட்க வேண்டியல. ராமாங்க நான் சொல்றேங்க. ராமன் சமூக நான் அப்பதான் உங்கள்ட்ட சொன்னேனே, சபரிட்ட பழத்தை வாங்கி சாப்பிட்டாருங்க பழங்குடி பெண். அதே மாதிரி அனுமன் ஒரு வானரை ஒரு ராமாயணம். தம்பிங்க நாளைக்கு இந்த தம்பிக்கு ஒரு ராமாயண புக்கு வாங்கி கொடுத்துருங்க. சும்மா 2 வார்த்தையிலலாம் ராமனை படிக்க முடியாது. ராமனை முழுசா படிங்க. கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அண்ணாதுரைக்கும் கலைஞருக்கும் ராமனை பத்தி மோசமா பேசுறதுக்காக பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக ராமாயணத்தை படிக்க ஆரம்பிச்சேன்.
நான் நாத்திகனானவன் ராமனை படிக்க படிக்க ஆத்திக நான் மாறேன்னு சொன்னார். கண்ணதாசனே மாறும்போது உங்களுக்கு ஒரு ராமாயண புக்கை கொடுக்க சொல்றேன். இல்லைன்னா நாளைக்கு வன்னியரசுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ராமாயண புக்கை நீங்க தம்பி ரமேஷ் நாளைக்கு நீங்க வன்னியரசுக்கு கம்பராமாயணம், கம்பர் யாரு பிராமன் கிடையாது, கம்பர் எழுதின ராமாயணத்தை எல்லாரும் வன்னியரசுக்கும் எல்லாத்துக்கும் பெரிய போராட்டம் நடத்துங்க நான் சொல்றேன். ராமனை எப்படி பேச முடியும்? ஆணவ கொலையை தடுக்க துப்பில்லை உங்களுக்கு. எல்லாரும் அந்த அந்த ரத்தத்துல நீங்க ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கிறீங்க. ராமனை போய் சொல்றாங்களாம். அதனால இனிமேலாம் எங்களால் பொறுத்துக்கொள்ள முடியாதுங்க. உங்களுக்கு ஓட்டு வேணும்னா யாரை வேணா நான் கேட்குறேன். நாங்க மற்ற மாநிலங்களிலும் சேர்ந்து ஆட்சி செய்கிறோம். அத்த மற்ற மாநிலங்களுக்கு அனுசரணையா பேசினா இந்திக்காரனுக்கு அனுசரணையா பேசுறேன்னு இன்னைக்கு எந்த விதத்துல பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க? பஞ்சாப் முதலமைச்சரை ஏன் கூப்பிடுறீங்க? ஏன் நீங்க பீகார்ல ராகுல் காந்தியோட பாத யாத்திரை போய் கலந்துக்க போறீங்க? ஹிந்தி போடா தெரியாது போடான்னு பனியனை போட்டு போங்க நான் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் ராகுலோட பீகார் பாத யாத்திரைக்கு போகும்போது வட இந்தியாவுக்கு போகும்போது ஹிந்தி தெரியாது போடா போட்டீங்கல்ல, போட்டுட்டு போங்க. அதான் சும்மா இப்போ எல்லாம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் அகில இந்திய இமேஜ் வேணும். நாங்கள் அகில இந்திய கட்சி எங்களுக்கான சகோதரர்கள் இன்னொரு மாநிலத்தில் இருக்காங்க அவங்களுக்காக பேசுனா உடனே இந்திக்கார கட்சி நீ தமிழுக்கு எதிரானவ இந்தி இசை எல்லாம் போடுங்க. ஆனால் இன்னைக்கு கூட சொல்றேங்க, தமிழை நிலை நிறுத்துவது நாங்க தாங்க. மரியாதைக்குரிய பாரத முதலமைச்சர் சொல்றார் தமிழக முகமூடி போட்டு வர முடியாதான். சிபி ராதாகிருஷ்ணன் தமிழக முகமூடியா உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஒரு தமிழனை எல்லா மாநிலத்தை சார்ந்தவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள், தமிழ்நாட்டுக்காரரை தவிர. இது எங்கேயாவது நடக்குமா? சந்திரபாபு நாயுடு ஒத்துக்கிறாரு, பீகார் ஒத்துக்குது, மகாராஷ்டிரா ஒத்துக்குது, மத்திய பிரதேசம் ஒத்துக்குது, காஷ்மீர் ஒத்துக்குது, மரியாதைக்குரிய அண்ணன் சிபிஆர். ஆனா அவர் பிறந்து வளர்ந்து 40 ஆண்டு கால அரசியல் செய்த ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் தமிழக முகமூடியான். தமிழக முகமூடி இல்ல, உங்களோட தமிழ் பற்று என்ற முகமூடி தான் கிழித்து எரியப்பட்டு கொண்டிருக்கிறது. மூப்பனார் வேட்டி கட்டிய மூப்பனார் ஜனாதிபதி ஆகக்கூடாது. தமிழ்னு பேசுவோம், ஆனா தமிழர்கள் பிரதமர் ஆகக்கூடாது. அதே மாதிரி ஒரு தமிழன் அப்துல் கலாம் அவர்கள் அவருக்கும் ஓட்டு போட மாட்டீங்க. இன்னைக்கு இந்த மண்ணை சார்ந்த அண்ணன் சிபிஆர் இந்தியா முழுவதும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் மண்ணில் சார்ந்த சில சுயநல அரசியல்வாதிகளை தவிர. இதோட சமூக நீதி பாதுகாக்க ரெட்டி யாருங்க? சமூக நீதி பாதுகாக்கிறவரா? ஆனா அண்ணன் சிபிஆர் அவர்கள் சமூக நீதி பாதுகாக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் பிறந்தவர். உங்களுக்கு வேணும்னா எப்படி வேணாலும் நீங்க தமிழக மக்களிடம் நான் ஒன்றை கேட்டுக்கொள்கிறேன், சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு திமுக இண்டி கூட்டணிக்கு எந்த அருகதையும் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் சமூக நீதி இல்லாத ஒருவரை ஆதரிக்கிறார்கள், ரெட்டி சமூகத்தை சார்ந்தவர் ஆதரிக்கிறாங்க. ஒண்ணு, அதுக்காக நான் சமூகத்தை சொல்லல. நீங்க தானே இல்ல நான் என்ன கேட்கிறேன், நீங்க இல்ல நான் சுருக்க வேண்டாம், நான் என்ன சொல்றேன், நீங்க தானே சொன்னீங்க சமூக நீதினு சொன்னீங்கல்ல, அப்போ பிராமண பத்தி பேசுறீங்க நீங்க. அப்ப ரெட்டி சமூகத்தை பத்தி நான் ரெட்டி அது குறைச்சே மதிப்பிடல. ஆனா அதே நேரத்துல நான் சொல்றேன், நீங்க தமிழன்னு நாங்க கேட்கிறோம்ல, அது ஒரு விஷயத்துல அதே அவர் உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியா இருந்தாரு, அவர் நக்சல்களுக்கு ஆதரவா இருந்தாரு அப்படின்னு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் சொன்ன உடனே இவருக்கு நீங்க ஆதரவு கொடுக்கும் பொழுது சமூக நீதியின் பாதுகாவலராக இருக்கின்ற சமூகத்தில் பிறந்த ஒருவரை ஏன் நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீர்கள்? ஒரு கேள்வி. ஸ்டாலினுக்கு ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, தமிழர்கள் என்று சொல்லி, ஏன்னா சமூக நீதி காவலர் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ள முடியாது. ஏன் எதுக்கு நான் அதை சொன்னேன்னா, நீங்க சமூக நீதின்னு யாரை சொல்றீங்க? அந்த சமூகத்தை பிறந்தவரை விட்டுட்டு நீங்க சமூக நீதியை பற்றி சொன்னார்ன்றதுக்காக பிறந்தாரை விட்டுட்டு சமூக நீதியை பற்றி சொன்னார்னு ஒருவரை நீங்க ஆதரிக்கிறீங்க பாருங்க. அதற்காக நான் சொன்னேன். அதுக்காக ரெட்டி சமூகத்தை எதிர்த்து நான் பேசுறேன், தயவு செய்து போட்டுறாதுங்க. மறுபடியும் நான் சொல்றேன், எல்லா நான் எல்லா சமூகத்தையும் சொல்லும் போது சமூக நீதி பாதுகாக்கப்படுகின்ற அந்த இனத்துல சமூகத்துல பிறந்திருக்காரு, அவர் சமூக நீதியை பத்தி பேசினார்னு மட்டும் சொல்றாங்க, புரியுதா? அதனால நான் சொன்னேன். அதனால நான் சமூகத்தை எதுக்குமே நான் சொன்னதுல தயவு செய்து அப்படி போடாதுங்க. ஜாதியை பத்தி நான் பேசல, ஏன்னா சமூக நீதியில் பிறந்தவர் அண்ணன், அந்த சமூகத்துல பிறந்தவர். ஆனா சமூக நீதியை பத்தி பேசினவரை நீங்க இன்னைக்கு சமூக நீதி காவலர்னு சொல்றீங்க. ஒண்ணு. ரெண்டாவது நான் சொல்றேன், தமிழர்களுக்கு நாங்கள் காவலாளர்கள், தமிழர்கள் எங்களுக்கானவர்கள் அப்படின்னு சொல்றீங்கல்ல, தமிழர்களுக்கு நாங்க பாதுகாவலர்னு சொல்றீங்கல்ல. ஆனா தமிழர்களை
கொன்று குவித்த திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் ஒன்று. இன்னொன்று பச்சை தமிழனான அண்ணன் சிபிஆர் அவர்களை நீங்கள் ஆதரிக்க மறுக்கிறீர்கள். அதனால் தமிழ் பற்று என்ற தமிழ் பற்றாளர் என்ற முகத்திரை கிழிகிறது. இன்னொன்று, நாங்கள் வேறு மாநிலத்தை பார்க்கவே மாட்டோம், வேறு மாநிலக்காரங்க எங்களுக்கு வேண்டாம், தமிழ்நாடு சுயாட்சி தான் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பீகாருக்கு போறீங்க, பஞ்சாப் முதலமைச்சரை கூப்பிடுறீங்க. அப்போ ஒரு அகில இந்திய கட்சியாக நாங்கள் மற்ற மாநிலத்தவரோடு இணக்கமாக இருந்தால் ஹிந்திக்காரன் சொல்றீங்க. ஏன் சொல்றீங்க? ஹிந்தி தெரியாது போடான்னு பனியன் போட்டீங்கல்ல, பீகாருக்கு போகும்போது பஞ்சாபுக்கு போகும்போது அந்த பனியனை போட்டுட்டு போங்கன்னு நான் சொல்றேன். பேசும்போது தமிழ்ல மொழிப்பற்றோட நீங்க அவரை ஆதரிக்கக்கூடிய தகுதிட்டாங்க குற்றச்சாட்டா சொன்னீங்க அப்படின்னா, தெலுங்கு ஸ்பீக்கிங் அவரிடத்துல வெங்காய நாயுடு மற்ற சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டவங்களும் ஆதரிக்க, அதாவது அவங்கள பத்தி ஒரு நிமிஷம் அவங்களால இல்ல அவங்களால நான் தமிழ்நாட்டுக்காரி, நான் தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன். நான் தமிழ்நாட்டுக்காரி, தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன். தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன். தமிழ்நாட்டுக்காரரை ஏன் ஆதரிக்கலன்னு நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்காரரை நான் ஏன் ஆதரிக்கலன்னு கேட்கிறேன். ஏன்னா தமிழுக்கு நீங்க தானே பேசிட்டு இருக்கீங்க. அதே சந்திரபாபு நாயுடு என்ன சொன்னார்னா, இன்னொரு மொழியை பேசுறது தப்பு இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். மும்மொழியை அவர் ஆதரிக்கிறாரு, நீங்க மும்மொழியை ஆதரிக்கல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தமிழ் முகமூடி அணிந்து கொண்டு சிபிஆர் வருகிறாருன்னு என்ன அர்த்தங்க? நான் இந்த மண்ணில இருந்து கேட்கிறேங்க, தமிழ் முகமூடினா என்ன? தமிழர் கிடையாது அவரு? தமிழ் இல்லாதவர் முகமூடி போட்டு வராரா? தமிழ் பற்று என்ற உங்க முகமூடி கிழித்து எறியப்படுகிறது என்பதான் எனது கருத்து. அதனால தெலுங்கு அப்படின்னு நம்ம மாநிலத்தில் ஒருத்தர் நிக்கிறாரு, அது ஏன் ஆதரிக்கலன்னு கேட்கிறோம். அவங்கவுங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஆனா அதே சந்திரபாபு நாயுடும் சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்தார். நீங்க எப்ப மரியாதைக்குரிய சுதர்சன் ரெட்டி அறிவிக்கிறீங்க? எப்ப அறிவிக்கிறீங்க? முதல்ல அறிவிச்சிட்டீங்களா? ஆனா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் அண்ணன் சிபிஆர் முதல்ல அறிவிச்சிட்டாரு. நீங்க அதுல ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும்னு இன்னைக்கு சுதர்சன் ரெட்டி அறிவிக்கிறேன். ஏன் சிதம்பரத்தை அறிவிக்கல? ஏன் திருச்சி சிவாவை அறிவிக்கல? உங்களுக்கு தமிழ் வேட்பாளர் பொது வேட்பாளர் கிடையாதா? என்ன சொன்னாங்க? நான் என்ன சொல்றேன்னா, தமிழ் வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவித்தாங்களாம். அப்ப மம்தா பானர்ஜி எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்றதுக்காக தமிழ் வேட்பாளரை நீங்கள் தியாகம் செஞ்சிருவீங்க? இல்ல, எங்களுக்கு தமிழ் வேட்பாளர் தான் வேணும்னு ஏன் கேட்கல? சுதர்சன் ரெட்டி மேல நான் மரியாதை வச்சிருக்கிற மிக பிரம்மாண்டமான ஒரு நீதிபதி, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இதே ஸ்டாலின் அவர்கள் திருச்சி சிவான் வந்தது இல்ல, மயில்சாமி அண்ணாதுரைன்னு வந்தது இல்ல, ஏன் சிதம்பரம்னு வந்தது இல்ல. கட்டாயம் ஒரு தமிழரை தேசிய ஜனநாயக கூட்டணி நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்திய கூட்டணியும் தமிழரை தான் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஏன் உங்களால் கூற முடியவில்லை? ஏன்னா நீங்க தானே தமிழ் வெறின்னு பேசுறீங்க. அதுக்காக நான் சொல்றேன். அதனால நீங்க தமிழரை நிக்க வைக்கல, தமிழரை ஆதரிக்கல. அதனால நிச்சயமாக ஸ்டாலின் அரசுக்கு இந்து மதத்தை பற்றி பேசுவதற்கோ, தமிழர்களை பற்றி பேசுவதற்கோ, சமூக நீதியை பற்றி பேசுவதற்கோ எந்த தார்மீக உரிமையும் இல்லை. விடுதலை சிறுத்தைகளை உங்க கூட்டணியில வச்சுக்கிட்டு இருந்தா இன்னும் ரொம்ப பிரமாதமா இருக்கும், அவ்வளவுதான். அதனால தான் அவங்க கூட்டணி விட்டு வெளியே போக மாட்டேன். ஏன்னா பாஜக உள்ள வந்துரும்னு விசிகா சொல்றாங்க. விசிகா உள்ள வச்சுக்கிட்டு இருந்தா நிச்சயமா பாஜக நிச்சயமா வெற்றி பெறுவோன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிக மிக தவறான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. நான் இப்போ இதை போட்டுருங்க. நான் தாவேகாவை பத்தி பேசினேன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாத்தையும் விட்டுட்டு பழைய பிடிச்சி தாவேகாவை பத்தி பேசி முடிச்சாச்சுனாங்க, பிரச்சனையே இல்லை. இன்னைக்கு ஹாட் டாபிக் இதுதான். வன்னி அரசு பேசுனதும் ஸ்டாலின் ஐயப்பா கோயிலுக்கு போறதும் ஐயப்ப மாநாடுக்கு போடுறதுதான். அதனால இப்ப நான் விஜய் பத்தி பேச மாட்டேன். அதை விட தீவிரமான பிரச்சனை நிறைய இருக்கு. சரி, போய் பார்க்க சொல்லுங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் தங்கர் மேல என்ன ஆசைன்னு நான் கேட்கிறேன். எத்தனை நாள் விடுதலை தங்கரை போய் தேடிக்கிட்டு இருந்தாங்க இவங்க? தெரியலன்னா தெரியாம இருந்துட்டு போட்டோம். இந்தியா முழுவதுமே நான் என்ன கேட்கிறப்போ, அண்ணன் சிபிஆர் இன்னைக்கு துணை ஜனாதிபதி ஆக்குறது உங்களுக்கு அவ்வளவு கசக்குதா? உங்களுக்குலாம் இவரை வறுக்கிறது உங்களுக்கு கசக்குதா? நீங்களா தமிழர்களான்னு நான் கேட்கிறேன். அப்படி நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எங்களுக்கு ஆமா, நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் மரியாதைக்குரிய மோடி அவர்கள். டங்கரை போய் தேடுனா போய் கேளுங்க, டங்கர் எங்க இருக்காருன்னு பாருங்க, போய் தேடுங்க. யாரும் ஒண்ணு சொல்லலையே, அதெல்லாம் நாங்க இப்ப வேட்பாளர் தான் பத்தி பேச முடியும், ராஜினாமா செய்தவரை பத்தி பேச முடியாது.
துணை ஜனாதிபதிக்கு நீங்க ஆதரவு கொடுங்க, அதுக்கப்புறம் ஜனாதிபதியை பத்தி பேசலாம். துணை பிரதமருக்கான வாய்ப்பு இருக்கா? துணை குடியரசுக்கு ஆதரவு கொடுங்க. அப்ப அதுக்கு ஒரு காரணம் சொல்வீங்க, சமூக நீதி எங்க தேடி தேடி கண்டுபிடிப்பாரு. ஏற்கனவே வாஜ்பாய் இருந்தப்ப துணை பிரதமர் அத்வானி இருந்தாரு. அதுக்கு பிறகு துணை குடியரசுத் தலைவருக்கு ஆதரவு கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்கலாம். இருக்கிறத விட்டுட்டு பள்ளி நிகழ்ச்சியில் அனுராக் தாக்கூர் பேசும்போது விண்வெளியில் முதல்ல பிறந்தது அனுமன் சொல்லியிருந்தாரு. பள்ளி நிகழ்ச்சியில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுங்க. பள்ளி நிகழ்ச்சியில் எங்க என்னெல்லாம் பேசுறாங்க, அவரோட நம்பிக்கையை சொன்னாரு, அவர் நம்பிக்கை பேசினாரு, அதுக்கப்புறம் விண்வெளி வந்ததுன்னு பேசியிருக்காரு. அதனால ஆமா, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்ததாங்க. விஞ்ஞானமும் மெய்ஞானமும் இணைந்ததுதான். விஞ்ஞானம் மெய்ஞானம் இணைந்ததான். முதல்ல நீங்க வன்னி அரசுக்கு பதில் சொல்லுங்க. அங்க அனுராக் தாக்கூருக்கு போயிட்டீங்க. அதான் ஸ்டாலினை நீ கள்ளக்குறிச்சியை பாரு, இல்ல நான் ராங்கநேரியில் வர கொலையை பாருன்னா உடனே மணிப்பூரை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாரு, மத்திய பிரதேசத்தை பாரு. நேத்து ஒரு வரலட்சுமி செத்து கிடக்குறாங்க, அவங்கள போய் பார்க்கல. நீ ஷாப்பிங் போறீங்க, சினிமா பாக்குறீங்க, என்னங்க நடக்குதுங்க?